அப்பா அப்பா கதை சொல்லுங்க போறா. போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்க நான் கதை சொல்லுமா? சரி வாங்க. என்ன கதை சொல்றதுப்பா? நடந்த கதை சொல்லட்டுமா? உண்மையான கதை சொல்லட்டுமா? ஒரு நாள் நானும் அம்மாவும், அப்பெல்லாம் நீங்க பிறக்கவே இல்லையா, கல்யாணம் பண்ண புதுசுல நானும் அம்மாவும் தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தோமா. தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தோமா. அப்ப என்னாச்சு, புலி எகிட்ட மாதிரி வந்துருச்சு. நானும் அம்மா புலிய கவனிக்கல, கேஷுவலா பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது புலி திடீர்னு வந்துச்சு. புலி திடீர்னு வந்துச்சா என்ன எங்க விட்டேன்? புலி திடீர்னு வந்துச்சா, திடீர்னு அங்க புலி ஏதோ தின்னுட்டு இருந்துச்சு அந்த பக்கம் திரும்பி. நானும் அப்போ அம்மாவும் போயிட்டே இருந்தோமா. போயிட்டு இருக்கும்போது புலிய பார்த்தோன்னே அம்மா பயந்து ஓடிடுச்சு. பயந்து ஓடணுமே நானும் பார்த்துருக்கோம். ஏன் ஓடுறேன்? ஐயோ புலியா அப்படின்னு, அதுக்காக புருஷனை விட்டுட்டு ஓடுவியா அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு உயிர் தான் முக்கியம், புருஷன் முக்கியம்னு அம்மா ஓடிடுச்சு. அப்புறம் அப்ப என்ன பண்ண, நேரா போனேன். போய் புலிய பார்த்து என் அப்பா பார்த்து முறைச்சிச்சா, கடிக்க வந்துச்சு. அப்பா அப்படி முறைச்சேன். அப்பா அப்படியே அந்த கைய இருக்கு பாத்தியா, இந்த கை லேசா இப்படிதான் வச்சு லேசா இப்படி தட்டினா புலி சுருண்டு வந்துருச்சு. ஆமாப்பா, அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, லேசாக ஒரு பிளேட் தட்டினாரு, அப்படியே சுருண்டு விழுந்துருச்சு. எங்க அப்புறம் என்ன பண்ணாருன்னா, சுருண்டு விழுந்த உடனே இந்த தண்ணி எடுத்து தெளிச்சாரு. தெளிச்சுட்டு பிளான எழுந்து பார்த்தா எந்திரிக்கவே இல்லை அந்த பொண்ணு. அப்புறம் என்னப்பா எந்திரிக்கவே இல்லையா? நீங்க சொல்லுங்க, வைக்காத. புலி மயக்கம் போட்டு வந்துருச்சு. அம்மா தண்ணி தெளிக்குது, எந்திரிக்கவே இல்லை. அம்மான்னா ஓன்னு அழுதுருச்சு. புலிக்கு இப்போதான் பயந்து வரலாம். அப்ப இருந்து புலியை பார்த்து இது பண்றாரு. இருந்தாலும் புலி ஒரு உயிர் தானான்னு சொல்லிட்டு வந்துச்சு, தண்ணி தெளிச்சு, எந்திரிக்கவே இல்லை. செருத்தாங்கல்ல அப்படியே இருக்கட்டுமே சொல்லிட்டு 2 பேரும் வாடி போகலாம், வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு செகண்ட் தான் வரும், வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். அதுக்குள்ள போன் வந்துச்சு. ஃபாரஸ்ட் ஆபீசர் போன் பண்ணாரு. எங்க புலி, நீங்க அடிச்ச புலி எந்திரிச்சிருச்சு, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கோ அப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் தான் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் புலிய உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லிச்சு. அதான் உங்ககிட்ட போன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. புலி சாரி கேட்க. ஆமா, இந்த கதை பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.